அப்போ இன்றைக்கி நம்மளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேங்குக்குள்ளே நம்ம வளர்த்துட்டு இருந்தோமே ஒரு 3 பாக்கு, அதை தான் நம்ம இப்போ ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி அது வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு கைஸ். பாருங்களேன். ஐயோ பிடிக்க முடியலையே. டை இருங்கடா. இங்கே பாருங்கள் கைஸ், இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. நான் ஆக்சுவலி ஒரு இந்த அளவு தான் வாங்கி போட்டேன். பட் இப்போ என்னோடய கை ஃபுல்லாக உள்ளங்கை அளவுக்கு பெருசாக வளர்ந்துருச்சு. ஸோ இதை இப்போ எங்கே விட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த டேங்க்குள்ளே தான் நம்ம விட போகிறோம். என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உள்ளே இதுங்களுக்காக ஒரு பெரிய டேங்க் ஒன்று ரெடி பண்ணேன். பட் என்னன்னா ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் நான் இப்போது இதுக்குள்ளே விட போகிறேன். சரி உங்கடா. சரி, அடுத்தது அதுவும் இல்லாமல் நல்ல சாப்பாடு உள்ள நம்ம பெரிய டேங்கில் ஆஸ்கருக்கு கூட தான் போட்டிருந்தோம். அப்போ அந்த டைமில் என்னென்னா இதுங்க தான் ஃபுல் ஃபுட்டையும் சாப்பிட்றது, அதுங்களுக்கு கொடுக்காம. ஓகே, போயிடுச்சு. ஸோ இந்த டேங்கில் இதுங்க எப்படி வளர போகிறாங்கங்கிறத கண்டினியூஸாக பார்க்கலாம் நம்ம. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்லேயும் ஒரு ஏஞ்சல் ஃபிஷ் இருக்கும். இந்த டேங்க்லேயும் ஒன்றும் இல்லை, இந்த டேங்க்லேயும் ஒன்றும் இல்லை. பட் இதுக்குள்ளே ஐ திங்க் ஷ்ரிம்ப் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் வந்து நம்ம ரூம்குள்ளே இருந்த பிளான்ட்டை தான் நம்ம இங்கே கொண்டு ஷிஃப்ட் பண்ணி போட்டுருக்கோம். அதாவது நம்மக்கிட்ட நிறைய இதானது கல்ச்சரான பிளான்ட்டுக்கு இது எல்லாம். ஸோ அதை அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி ட்ரிம் பண்ணி இங்கே கொண்டு போட்டோன்னா, ஸோ அதனால் இதுக்குள்ளே ஷ்ரிம்ப் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரி, அது நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் செக் பண்ணி. சரி, மற்ற டேங்குகளெல்லாம் நம்ம பார்க்கலாம் கைஸ். உள்ள வாங்க போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜர்னி விலாக்ஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்லை ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். அண்டு அதான் நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்தோம், அதனால தான் நம்மளால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பல அப்டேட் வந்து நம்ம ஃபிஷ் ஹாபிலே ஆகட்டும், அண்ட் தென் நம்மளுடைய பேர்ட்ஸோட காலனிலையும் ஆகட்டும் நடந்துச்சு. அண்டு இது நம்ம ரியோ ப்ரைவில் இவனுக்கு ஆக்சுவலி நம்ம ஒரு பேர் வேறு ஒன்று வாங்கினோம். பேருன்னு இல்லை, ஒரு பார்ட்னராட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அது வந்து ஆக்சுவலி அது என்னன்னு தெரில, மேலோ ஃபீமேலோன்னு தெரில. இந்த உள்ளே இருக்குது பாருங்கள். ஆனால் அது வந்து ஒயில்டு. நம்மக்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் இவனை மாதிரியெல்லாம் வந்து உட்கார மாட்டான் அப்படி ஷோல்டரில் எல்லாம். அண்டு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட லியோ பையவில் ஒரு எக் லே பண்ணியிருக்கிறான். ஒன்றும் இல்லை, 3-4 எக் லே பண்ணியிருக்கிறான். இந்த பாக்ஸுக்குள்ளே தான் இருக்கிறான். காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ். பாருங்கள், அவன் உள்ளே எக்கை லே பண்ணிவிட்டு பையவுள்ள வெளியே வந்து உட்காந்துட்ருக்கு. அந்த மேல் பேர்டு தான் உள்ளே போய் உட்காந்து இது பண்ணிகிட்டு இருக்குங்க. வெளியே வந்துருச்சு, மேல் பேர்டும் வெளியே வந்துருச்சு பாருங்கள். எங்கேடா போனேன்? அதோ அந்த கார்னரில் போய் உட்காந்துருக்கு பாருங்கள். இதுதான் அதோட பார்ட்னர் மேல். அண்டு எக்கு தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலி இதை ஓப்பன் பண்ணால் தெரியும், பார்க்க முடியும். 3 எக் இருக்குது. 3 எக் லே பண்ணியிருக்கான். பட்டு ஃபெர்டிலிட்டி ஆகுமா ஆகாதாங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ எனிவேஸ் அதுங்க ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் இதுதான் நான் சொன்ன அந்த நம்ம ரியோவோட பார்ட்னர். ஆக்சுவலி அதுவும் ஒரு பைடு தான். பார்த்தீங்களா, அதோட ஃபெதர் வந்து எல்லோவும் க்ரீனும். ஏன்னா இதோட பேரண்ட் வந்து மேபி க்ரீன் அண்ட் எல்லோ பேரண்ட்டாக இருக்கலாம். பட் தெரியல மேலாக இருக்குமா ஃபீமேலாக இருக்குமான்னு. ஈவன் நம்மளோட ஆளும் தெரியல. ரியோவும் அப்படி தான். மேலா ஃபீமேலாங்கிறது இன்னும் எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கல. ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆகுது. 1 இயர் இன்னும் ஆகலை, ஒரு 10 மந்த் ஆகும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மந்த் சம்திங் தான் ஆகுது. இவனை நம்ம குட்டியாக வாங்கிட்டு வந்து இவ்வளோத்துக்கு வளர்த்து இந்த மாதிரி பெரிய பையன் ஆக்கியிருக்கிறோம். அப்புறம் காய்ஸ், நம்மளோட டேங்கை பாருங்கள். நம்மளோட டேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதில் தான் நம்மளோட பாக்கு ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்கல்ல, அதுங்களை இதோட சேர்த்து தான் போட்டிருந்தேன்.
பட் என்னென்னா ரொம்ப பயந்த சுவாபமாக என்னன்னு தெரில, அடிக்கடி போட்டு அதுங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ணிக்கிட்டும் இருக்கும், அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும், இதெல்லாத்தையுமே ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டே இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் மற்ற ஃபிஷ்ஷஸுங்களை. அதனால் அதுக்கு இன்னொரு டேங்க் வேறு ரெடி பண்ணேன். இங்கே ஒரு டேங்க் ரெடி பண்ணேன். இந்த டேங்கில் அதுலேயும் அதே மாதிரி தான். நம்மளை இந்த பக்கமாக இப்படி ஒர்க் பண்ணி இப்படி போனாலே உடனேவும் பயந்து அங்கேயும் இங்கேயுமா ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்ன டிசைட் பண்ணேன்னா, தூக்கி வெளியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற அந்த பேரலில் தூக்கி போட்டிருக்கிறேன் இப்போ. அப்புறம் நம்மளோட பிளான்டட் டேங்க்ஸ், இதில் நம்மளோட ப்ளூ அக்காரா இருக்குது. ப்ளூ அக்காரா ஒரு மேல் 2 ஃபீமேல் இருக்கும். அண்ட் இவங்களும் அகெயின் எக் லே பண்ணாங்க. பட் இது வரைக்கும் எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல நம்மளுக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபில்டர் சிஸ்டமும் அதே தான், சேம். நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி யூஸ் பண்ண அதே சிஸ்டம் தான் இப்போவும் ரன்னிங்கில் இருக்குது, கரண்ட்டில் இருக்குது. பட் இப்போ வந்து ஆன் பண்ணலை, இப்போ ஆஃபில் இருக்குது. இதுதான். அண்ட் இங்கேயும் அதே தான், சேம் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் தான். அண்ட் நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் வேறு, 1-2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களோட ஃபில்ட்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத வீடியோ போடுங்க அப்படின்னு. இது சிம்பிள் தான் கைஸ். ஆக்சுவலி இது வந்து ஒரு ட்ரங்கிங், அந்த ஒயரிங் எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியில். அந்த மாதிரி ஒரு ட்ரங்கிங்கை வாங்கணும். அதோட கேப்பையே கட் பண்ணிவிட்டு, அதோட மூடி இருக்கும், அதை கட் பண்ணி இந்த சைடில் க்ளோஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ எதை வச்சு ஒட்டியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரால்டேட்டு க்ளூ, அப்புறம் இந்த எபாக்சி க்ளூ, இந்த மாதிரி நிறைய இருக்குது மார்க்கெட்டில். அந்த மாதிரி க்ளூ ஏதாவது நம்ம வந்து இதில் அப்ளை பண்ணி இதை க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் நம்மளை வந்து ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற, எப்போவுமே யூஸ் பண்ணுற நம்மளோட ஃபில்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இருக்குது பாருங்கள் ஃபில்டர். நம்ம நார்மலாக இதுக்கு யூஸ் பண்ணுற ஃபில்டரை எடுத்து அதிலேருந்து ஒரு அவுட்புட் அப்படியே எடுத்து கொண்டு வந்து அதில் சும்மா வச்சா போதும். அப்புறம் உள்ளே வந்து ஸ்பாஞ்சு, இந்த பயோமீடியா, செராமிக்கு, இந்த நார்மலாக கூழாங்கல், எது வேணாலும் நமக்கு எந்தெந்த விதத்தில் அதை இது பண்ண முடியுமோ அதை மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்க வேணும். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோத்துக்கு அதில் வந்து அதோட அழுக்கு வந்து ஃபில்டர் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அதாவது இங்கே இருக்கிற அவ்வளோ அழுக்கும் இங்கே வந்து இதில் சேவ் ஆயிரும், ஸ்டோரேஜ் ஆயிரும். ஸோ சிம்பிள் தாங்க. ஸோ நீங்களே இதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம். அண்ட் நம்மளோட பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக க்ரோ ஆகி நல்லாவே இருக்குது. ஓகே கைஸ், நம்மளோட இந்த மிக்ஸ் இருக்குமே டெட்ரா, எல்லா ஃபேமிலியும், டெட்ரா ஃபேமிலிஸில் மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷஸ் இருக்கும். அண்ட் தென் போலார் பேரட்டு, இது நம்மளோட கான்வெக்ஸ் சிக்லோட்டோட குட்டிங்க, ரமினோஸு, பிளாக் டெட்ரா, கொரிடோரா கேட்ஃபிஷ், இந்த மாதிரி இந்த இது இருக்கிற டேங்க் இது. அதோட கண்டிஷன் இப்போ இப்படி தான் இருக்குது. நான் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி தான், எனக்கு டைம் இல்லை இதுங்களை இப்போது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் இப்போது ஜிம்முக்கு போயிட்டுருக்கிறேன். ஸோ அதனால் ஒர்க்கு முடிஞ்சு வந்த உடனே ஜிம்முக்கு கிளம்பிடுவேன். இதுங்களை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இந்த ஃப்ரைடே மட்டும்தான் டைம் இருக்கும். பட் ஃபுட்டு மட்டும் போட்டு கொஞ்சம் அப்பப்போ அந்த பிளான்ட்டுக்கு அதிகமாக இருக்கிறத ட்ரிம் பண்ணி விட்டுக்கிடுவேன். ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது, பட் உங்களுக்கு இப்போ பார்க்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த பிளான்ட்டெல்லாம் நிறைய க்ரௌடாக வளர்ந்துருச்சு. இந்த டேங்க் தான் சொன்னேன் புதுசாக நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அடுத்த டேங்க் ரெடி ஆகிட்டுருக்கு, அந்த இடத்துல வைக்கிற மாதிரி. ஸோ அண்ட் இந்த டேங்க்லேயும் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா அதில் ஏதாச்சும் போடலாம். அப்புறம் இங்கேயும் நம்மளோட சிக்லெட்ஸோட டேங்க் இது பார்த்திங்கன்னா கைஸ், லைட் ஆன் பண்ணிட்டேன். நம்மளோட சிக்லெட்ஸ் டேங்கும் இந்த கண்டிஷனில் தான் இப்போ இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயேவும் நம்மளோட ஜுவல் ஃபிஷ் வந்து மேபி பேர் செட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கிறேன்னா, ஜுவல் ஃபிஷ் எடுத்து நம்மளோட அவுட்டோரில் இருக்கக்கூடிய அந்த தெர்மோகோல் டேங்க் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ப்ரீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன பிளான் இருக்குது. அதுவும் அப்புறம் அங்கே நம்மளோட டாஃப் கௌராமி இருக்குது, அதையும் அதே மாதிரி தான் நான் வந்து அங்கே வெளியே ப்ரீடிங் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அண்டு நம்மக்கிட்ட இருக்கிற பழைய ஃபிஷ்ஷஸ் தான் இருக்குது. நான் புதுசாக வேறு எதுவுமே இன்னும் ஆட் பண்ணலை. அண்ட் தென் ஒன் மோர் திங், இங்கே ஒரு சிக்லெட் வந்து எக்கு கேரி பண்ணி வச்சுருக்குது வாய்க்குள்ளே. நான் அது ஒரு 2 நாள் முன்னாடி தான் நோட்டீஸ் பண்ணேன்.
ஒரு டீமன்சன் ஜீப்ரா இருக்குல்ல, இதோட இந்த பேர் தான் ஒன்று எக்கு கேரி பண்ணியிருந்துச்சு. மேபி ஏதாவது ஒரு ஸ்டோனுக்குள்ளே எங்கேயாவது ஒழிச்சிருக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்மளோட கான்விக் சிக்லெட் வந்து குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. நம்ம ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்போம். இந்த வருது பாருங்கள், பேரண்ட்டு அதான் இருக்குது. குட்டிங்க எல்லாம் பின்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். அது ஃபீமேல் ஃபிஷ்ஷு. அது பக்கத்துலேயே தான் எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. இன்னொன்று வந்து அதோட மேல் வந்து இந்த டியூபுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு பைப்பு. இந்த பைப் வந்து இப்படி வச்சு இங்கே வச்சு கவர் பண்ணி வச்சேன். அவங்க அதுக்கு உள்ளே தான் இருக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த குட்டிங்களும் அதுக்கு உள்ளே இருக்குது இன்னும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒயிட் கான்விக்கும் ப்ரீடிங் ஆயிருந்துச்சு. பட்டு நம்ம வந்து குட்டிங்களை இது பண்ண முடியலை, ரெஸ்கியூ பண்ண முடியலை. அது என்னென்னா லைட்டு டேமேஜ் ஆச்சு. ஸோ அதனால் சரி அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டேன். அந்த டைமில் இவங்க அதை குட்டிங்களை அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டானுங்க. மேபி இன்னும் அடுத்ததும் எக்லே பண்ணும், பார்த்துக்கலாம். அடுத்த பேட்ச்லேயாவது நம்ம குட்டிங்களை அவ்வளோத்தையும் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு பார்க்கலாம். நம்மளோட வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய, நம்ம ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அண்டு நம்மளுடைய பேர்ட்ஸுங்களோட அப்டேட் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கே காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் வந்து பார்ட் 2 வீடியோவாக நான் பண்ணுறேன். ஏன்னா அங்கே வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ நான் வந்து அதை ஒரு செகண்ட் பார்ட் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அண்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டு உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹைரியோ, பாய் சொல்லுடா. பாய் சொல்லு. அவன் பேசலாம் மாட்டான், பட் அவனுங்களுக்குள்ளேயே கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த க்ரீன் கலரும் இதுவும் அந்த கேஜுக்குள்ளே 2 பேரும் சேர்ந்தாப்புல தான் இருப்பானுங்க. உள்ளுக்குள்ளேயே உட்காந்துட்டு கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். என்ன பேசுவானுங்கன்னு தெரியாது, ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பானுங்க. பட் மேபி இது ஃபீமேலாக இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா மேலாக இருந்துச்சுன்னா இன்னும் நிறையவே டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இங்கே கொஞ்சம் ஸ்லைட்லி தான் டாக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. மேபி 10 மந்த்து தான் கம்ப்ளீட் ஆனதுனால கூட இருக்கலாம். ஸோ பார்க்கலாம். அன்டில் தென் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணால் தான் இதோட மெச்சூரிட்டி லெவல் வந்து இதாகும். ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும் இது கன்ஃபார்மாக மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறது. ஓகே கைஸ், பாய், see you again. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.